ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வாங்க என்னென்ன எனக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி அவங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். பட் இர்ரெகுலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். 45 டேஸ்க்கு மேலே தான் உங்களால் சிம்டம்ஸை கண்டுபிடிக்க முடியும். பட் ரெகுலர் பீரியட்ஸ் அப்படி கிடையாது. இப்போ 28 35 நான் பீரியட்ஸ் ஆயிடுவேன் அப்படின்னா உங்களால் ஈஸியாக நான் சொல்கிற சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இது எப்போலேருந்து இந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க 17 18 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 22 டேஸ்லேருந்து தான் உங்களுக்கு சிம்டம்ஸுங்கிறதே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் ஓவலேஷன் முடிஞ்சு 1 or 2 வீக் அப்புறம் தான் சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுமே தவிர அதுக்கு முன்னத்துக்கெல்லாம் சிம்டம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. எனக்கு எப்போலேருந்து என்னோடய சிம்டம்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் நான் 28 சைக்கிள், நான் கரெக்டாக 28 எனக்கு 1 டே முன்னாடி 1 டே பின்னாடி அந்த மாதிரி 29 27 இந்த மாதிரி டேட்லேயும் நான் பீரியட்ஸ் ஆகிடுவேன். எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவும் தெரியல. பட் என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் ஞாபகமும் இல்லை. அது ஒரு 3 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கிறேன். ஸோ நான் ஃபீல் பண்ண விஷயங்களை நான் சொல்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 22 டேஸ்லேருந்தே எனக்கு கரெக்டாக எனக்கு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நான் பேபிக்கு பிளான் கிடையாது. அதனால பார்த்திங்கன்னா நான் அதை பெருசாக நோட் பண்ணலை. நான் இப்போ நமக்கு ஏதோ டயர்ட்னஸ் இருக்குது போல், என்னன்னு தெரியல அப்படிங்கிற மைண்ட் செட் தான். பட் எனக்கு 22 டேஸ்லேருந்து எனக்கு பயங்கர டயர்ட்னஸ்னால நான் என் லைஃப்பில் ஃபீல் பண்ணாத ஒரு டயர்ட்னஸ்னால் அது அப்போ மட்டும்தான். நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் பொதுவாக பகல் டைமில் தூங்குகிற ஆள் கிடையாது, படுக்கிற ஆள் கிடையாது. நான் ஆக்டிவாக இருப்பேன் எப்போவுமே. பட் அந்த டைமிங்கில் அந்த 22 டேஸ்லேருந்தே நான் பயங்கர தன்னை அறியாமலே நான் போய் படுப்பேன். எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. ரொம்ப டயர்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு எனக்கு டயர்டாக இருந்தது. அது எனக்கு முக்கியமான ஒரு சிம்டம்ஸ்னால் எனக்கு அதுதான். பட் அப்போவுமே நான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம் அதனால தான் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணேன். ஏன்னா நான் பிளான் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால. செகண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்கும். எனக்கு பயங்கரமாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். ஆனால் என்னால் ஃபுட்டு சாப்பிடவே முடியாது. அது ஏன்னு தெரில, நான் சமைச்சு சாப்பிட்றனாலையா என்னன்னு தெரில. பட் எனக்கு ஃபுட்டை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வாட்ரு மட்டும் குடிச்சிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் எனக்கு இருந்துச்சு. ஃபுட்டு ஆனால் நல்லா பசிக்கும், ஆனால் பசிக்காது. அதாவது பசியின்மைன்னு சொல்லுவோம்ல, அது எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பேக் பெயின் எனக்கு இருந்தது. பேக் பெயின் நம்ம பீரியட்ஸ் நமக்கு பேக் பெயின் வந்தால் அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 2-3 டேஸ்க்கு முன்னாடி கண்டினியூஸாக நமக்கு இருக்கும். பட் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் அந்த பேக் பெயின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓவலேஷன் ஆகி கரெக்டாக 1 வீக் 2 வீக் அப்புறம் நமக்கு அப்பப்போ விட்டு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக நீங்கள் கர்ப்பமாகிறதுக்கான அறிகுறி தான். இதுவுமே என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியுமே நான் ஃபீல் பண்ணேன். இப்போவுமே நான் அதை ஃபீல் பண்ணேன். அதனால தான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. பட் கிட்டத்தட்ட பேக் பெயின் பீரியட்ஸ் ஆகிற மாதிரி தான் அந்த பேக் பெயின் இருக்கும். பட் அதுவுமே ஒரு சிம்டம்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி தான், அதான் 2-3 டேஸ்க்கு முன்னாடி கண்டினியூஸாக வலிக்க ஆரம்பிக்கும். பட் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ இருக்கும். அது ஒரு மாதிரி சுருன்னு இழுக்கிற மாதிரி, அதாவது நம்ம கருப்பதிதல் அப்போ தான் நடந்துகிட்ருக்கோம் இல்லையா, அதனால எனக்கு ஒரு மாதிரி எனக்கு நல்லா பெயின் இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போகிறப்போ செக்கப் போனப்போவே நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு பயங்கரமாக வயிற்றில் எனக்கு பெயின் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி பீரியட்ஸ் ஆகிற மாதிரியே எனக்கு பெயின் அப்பப்போ வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. அது ஆக்சுவலாக இது ஒரு சிம்டம்ஸ் தான், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும் சில பேருக்கு. தேர்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூரின் எனக்கு அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கும். யூரின் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் இது இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பக வலி அதாவது நம்ம பீரியட்ஸ் ஆகிறதுக்குமே இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா எனக்குமே இருந்தது. பட் கொஞ்சம் பெருசாகும் இல்லையா, அந்த டைம்லையுமே பீரியட்ஸுமே பெருசாகும், பெயின் இருக்கும். எனக்கும் அதே மாதிரி இருந்தது. பட் என்னோடய நிப்பிள் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எப்பவுமே
நல்லா வந்து ப்ரௌன் கலரில் தான் எனக்கு வந்து இருக்கும். பட் அந்த டைமிங்கில் பார்த்தீங்க எனக்கு நல்லா பிளாக் ஆகிடுச்சு. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, ஏன்னா இப்படிலாம் நமக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிம்டம்ஸ் வச்சு தான் நான் வந்து நம்ம கன்சீவாக இருக்கும் போல், அதனால தான் நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது எனக்கு. ஆனால் நான் வந்து செக் பண்ணல, நான் எனக்கு 33 டேஸ்லாம் நான் வந்து செக் பண்ணேன். பட் இதெல்லாம் வந்து நான் 28 29 டேஸ்லேயே வந்து நான் ஓரளவு என்னால் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் சிக்னஸ் வந்து எனக்கு இருந்துச்சு. லைட்டாக அது ஒமட்டல் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு மார்னிங் எழுந்தாக்கில் ரொம்ப டயர்டாக அந்த ப்ரெஸ் பண்ணவே முடியாது, பயங்கரமாக இருக்கும். அதுவுமே எனக்கு இருந்துச்சு. வாமிட்டிங் வந்து கிடையாது, வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் பட் வராது. அந்த ஒமட்டல் தான் இருக்குமே தவிர வாமிட் வராது. அந்த மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து நான் கரெக்டாக அந்த பித்த வாந்தின்னு சொல்லுவாங்க, எல்லோ கலரில் வரும். அதெல்லாம் வந்து எனக்கு அந்த 28 29 30 அந்த டைமிங்லேயே வந்து எனக்கு வந்து இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் டேட்டுமே 3 டேஸ் தள்ளி போட்டதுக்கப்புறம் நான் 5 டேஸ் தள்ளி போனதுக்கப்புறம் 28 சைக்கிள் எனக்கு 33வது நாளில் நான் வந்து என்னோடய கிட்ல செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு பாசிட்டிவ் வந்தது. அவள் தான் எனக்கு இருந்த சிம்டம்ஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்து இது நீங்கள் வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இதில் நான் சொன்னதில் ஒரு 4-5 உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஹார்ட் ப்ளஸ் யூ. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.